ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஜோஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம சளி இருமலுக்கான ஹோம் ரெமடிஸ் தான் பார்க்க போறோம். மழைக்காலம் வந்துருச்சு இல்லையா, சளி இருமல் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால நம்ம வீட்ல இருந்தே எப்படி ரெமடிஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருளாம் தேவைன்னு பாத்துக்கலாம். 2 வெத்தலை எடுத்திருக்கேன். கற்பூரவள்ளி, அதாவது ஓம இலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது ஒரு 5-6 இலை எடுத்திருக்கேன். தூதுவளை அதே மாதிரி ஒரு 5 இலை, கொஞ்சம் துளசி, ஒரு 10 மிளகு, ஒரு பப்பாளி இலை, தேன் தேவையான அளவு. பப்பாளி இலை அவ்வளோ நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதுல அதிகமா இருக்கு. சளி உள்ள இருந்தா கூட அது நல்லா வெளியேற்றிடும். இப்ப வாங்க எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்சில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இப்ப அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கேன். கரண்டி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ அரைச்சி வச்சதை ஊற்றியாச்சு. இதில் நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சளி காய்ச்சலுக்கான ஹோம் ரெமடிஸ் தயாராயிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த ஹோம் ரெமடிஸ் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. 2 நாளைக்கு நம்ம குடிச்சோம் அப்படின்னா சளி இருமல்லாம் நல்லா சரியாயிடும். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.